அதே மாதிரி பிழை இருக்கிற வார்த்தைகளை அவங்களுக்கு சில டைம் காமிச்சிட்டு அவங்கள படிக்க சொல்லிட்டு அது சரியா தப்பான்னு கேட்டா நான் வந்து நிச்சயமா சொல்றேன், நிறைய குழந்தைங்க வந்து பிழையை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க எழுதும் போது அவங்களுக்கு வந்து பிழையை எழுதுறோம்னு தெரியாத, நான் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால வந்து வகுப்புல சில விளையாட்டுகள் பண்றாங்க, வீட்லயும் நீங்க இந்த விளையாட்டுகளை கண்டிப்பா பண்ணலாம். இது வந்து இந்த கார்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் மூலமா நம்மளுடைய கேமிங் குரூப் வந்து இந்த கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. முடிஞ்சதுன்னா இந்த கார்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி கார்ட்ஸ் நீங்க வீட்டில் போய் யூஸ் பண்ணுங்க. இந்த கார்ட்ஸ் கிளாஸ்ல யூஸ் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 3 வந்து ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, அளவு அளவு. புரிஞ்சுதுன்னா நீங்க வந்து அளவுன்னு அவங்களுக்கு எழுதி காமிங்க, இல்ல சொல்லி பாருங்க. சரளமா பேசும்போது அளவுன்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா தனியா நிறுத்தி அளவு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியாது, அளவுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியும். ஸோ அதனால அதை நீங்க நிறுத்தி நிதானமா அவங்களுக்கு சொல்லி இந்த விளையாட்டுகளை வீட்லயும் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த வருடம் வந்து ஒரு புதுசான ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறோம். அதாவது வந்து ஒளியும் ஒலியும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொனன்சியேஷன் கேம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு வந்து ஸ்டார் ஆஃப் த மந்த் ஆர் ஸ்டார்ஸ் ஆஃப் த மந்த் அப்படிங்கிற ஒரு கேம். இது நம்ம பள்ளியுடைய வெப்சைட்ல இருக்குது. இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு போகலாம். கிரேட்ஸ் 3 to 8 ஆர் எந்த வகுப்புல இருந்து வேணாலும் பண்ணலாம். ஒரு 15 வேர்ட்ஸ் சரியா வாயில ப்ரொனவுன்ஸ் பண்ணி அதை கரெக்டா நீங்க வந்து அப்லோட் பண்ணீங்கன்னா அதை வந்து ஜட்ஜஸ் ஜட்ஜ் பண்ணி ஸ்டார்ஸ் ஆஃப் த மந்த். இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்சென்டிவ். சரி, ஓகே, நமக்கு ஒரு விளையாட்டு பண்ணுவோம், அது மூலமா வந்து நம்ம 4 பேர்கிட்ட சொல்லுவோம், நான் பாரு எப்படி தமிழ் நல்லா கத்துக்கிறேன்னு. அதே மாதிரி வந்து மற்ற குழந்தைகள் அதை கேட்டுட்டு அதுல இருந்து காதல கேட்கும் போது ஒளியும் ஒலியும் அப்படின்னு அது வேணும்னு தான் அது பேர் அப்படி வச்சிருக்கிறோம். ஏன்னா அது ஒலியும் ஒலியும்னு நம்ம சொல்லக்கூடாது, அது ஒளியும் ஒலியும் அப்படின்னு சொல்லணும். அப்படிங்கிறது அந்த அந்த விளையாட்டுடைய நோக்கம். இந்த விளையாட்டை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருடைய குழந்தைகளுக்கும் நீங்க வந்து சொல்லி விளையாடுவீங்க. அண்ட் தென் ஸ்பெல்லிங் எரர்ஸ்க்குன்னு தனியா ஒரு கேம் வச்சிருக்கிறோம். அது நம்மளுடைய ஃபோன் மூலமா நீங்க பண்ணலாம். ஸோ நீங்க வந்து இப்போ நீங்க உங்க ஒய்ஃப் ஃபோன்லயோ இல்ல ஹஸ்பண்ட் ஃபோன்லயோ நீங்க இதை பாக்குறீங்க அப்படின்னா இன்னொரு ஃபோன் யூஸ் பண்ணி இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா நேரம் அந்த வெப்சைட்டுக்கு போகும். அங்க வந்து ஒரு கேம் வச்சிருக்குது. அதுல வந்து ஸ்பெல்லிங் எரர்ஸை வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கிறது, பார்க்கும்போது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கேம் பண்ணியிருக்கிறோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பாத்தீங்கன்னா பிழைகள் வந்து மெயினா வர்றதுக்கு காரணமே வந்து அவங்க கண்ணால பாக்குறது இல்லை. இப்ப நம்மலாம் இப்ப இந்தியாலயோ தமிழ்நாட்டிலயோ நம்ம வளரும் போது நிறைய தமிழ்ல எல்லாம் படிச்சு நியூஸ் பேப்பர் பாக்குறதோ இல்ல ஸ்கூல்ல பாக்குறதோ இல்ல பஸ்ல பாக்குறது இல்ல தியேட்டர்ல பாக்குறதுனால நமக்கு கண்ணுல தெரிஞ்சிருச்சு எது சரி எது தப்புன்னு. நம்ம பசங்க அதை ரொம்ப பாக்குறது இல்ல. அவங்களுக்கு தேவையில்லை படிக்கணுங்கிற அவசியம், தமிழ் பள்ளிக்காக மட்டும்தான் படிக்கிறாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி பிழைகள் இருக்கிற வார்த்தைகளை சில இடத்துல காமிச்சு அதை எப்படி கரெக்ட் பண்ணணுங்கிற ஒரு கேமை நீங்க உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா அவங்க வந்து நிச்சயமா அவங்களுடைய தமிழ் பிழைகள் குறையும். தமிழ் பேசுறது, தமிழ் படிக்கிறது, எழுதுறது மூணுமே ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும்.